கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு கூட 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா. யாருக்கு வருமா? ஆமாம், நீதிமானுக்கு தான் அநேக துன்பம். நம்ம நினைக்கலாம், நம்ம ஆண்டவர் நல்லதானே தேடுறோம், நல்லதானே சபைக்கு போகிறோம், நல்லதானே காணிக்க கொடுக்குறோம், நல்லதானே ஜெபிக்கிறோம், ஏன் நமக்கு இவ்வளோ பாடுகள், நமக்கு ஏன் இவ்வளோ சஞ்சலைகள் அப்படின்னா நம்ம நீதிமான இருப்பதனால் மட்டுமே. ஹல்லேலூயா. எத்தனை நீதிமான இருக்கும் பொழுது அவனுக்கு அநேக துன்பங்கள் வரும், அநேக சஞ்சலைகள் வரும். ஆனாலும் அவனை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அவைகள் எல்லாவற்றிலேருந்து விடுவிப்பாராம். அநேக துன்பங்களா, ஒரு துன்பம் சொல்லப்படலை, இங்கே 2 துன்பம்னு சொல்லப்படலை, அநேக துன்பங்கள்னா அது பலவிதமான துன்பங்கள் இருக்கும். ஒரு சரீர துன்பமாக இருக்கலாம், இல்லை பிற மனுஷனால் நம்ம காயப்பட்ட துன்பங்களாக இருக்கலாம், சில ஏமாற்றங்கள்னால ஒரு துன்பமாக இருக்கலாம், சில பிரச்சனைகள்னால ஒரு துன்பம் நம்மை வாட்டு வதைக்கலாம், இதயத்தில் சமாதானம் இல்லாமல் ஒரு துன்பம் நம்மளை வாட்டி வதைக்கும், நம்மளை அலைகழிக்கும். ஆனால் அப்படியேப்பட்ட சூழ்நிலை எல்லா துன்பங்களிலிருந்தும் ஆனால் கர்த்தர் விடுவிப்பார். ஆனால் அது நீதிமானுக்கு முதல் அனுமதிக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம், துன்மார்கனால நல்லா இருக்கிறானே, எவ்வளோ பாவம் பண்ணுறான் அவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்கிறாங்களே அவங்களாம் நல்லா இருக்காங்களே, அவங்களுடைய கொஞ்ச காலம்தான், கொஞ்ச நாள் மட்டும்தான். ஆனால் நீதிமானுக்கு அப்படி இல்லை. நிரந்தரமான சமாதானம், நிரந்தரமான ஆசீர்வாதம், நிரந்தரமான கிருபை கர்த்தர் தந்தருளுவார். அதனால்தான் நீதிமானுக்கு மட்டும்தான் அநேக துன்பங்கள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அநேகமாயிருக்குமா, கொஞ்சம் வரேன்னு சொல்லப்படல. நம்மளால ஒரு கேள்வி கட்டிட்டு இருப்போம், நான் ஏன் பாஸ்டர் தப்பு பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இப்படி வருது, எனக்கு ஏன் இப்படி ஒவ்வொரு காரியம் நடந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கி கூட ராத்திரி நான் தூங்கவே இல்லை, 5 மணி வரைக்கும் ஒரு சொட்டு தூக்கம் வரல, என்னால் முடியல. நிறைய துன்பங்கள் எனக்குள்ள, நிறைய துன்பங்கள். நானே ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன், ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ துன்பங்கள் நீங்கள் அனுமதிக்கிறீங்க அப்படி என்பது காலையில் ஆண்டவர் 2 வார்த்தை தான் கொடுக்குறாரு. நீதிமானுக்கு வரும் அநேக துன்பங்களில் கர்த்தர் என்ன பண்ணுறார்? அவனை கர்த்தர் அவைகளில் எல்லாவற்றிலும் நின்று நிற்கிறார். அவைகளை நின்று, அப்படி தானே இருக்கு வார்த்தை அப்படி தானே இருக்கு. அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் என்ன பண்ணுறார்? நம்மளை விடுவிப்பாராம். விடுவிப்பார். அவர் விடுவிக்கிறார் இல்லை, விடுவிப்பார். அவ்வளோதான். உன்னை விடுவிக்க கர்த்தரே வருவார். உன்னை துன்பத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து உன்னை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கழுது குட்டி எங்கே ஒரு கிராமத்தில் கட்டப்பட்டிருந்ததோ தன்னுடைய சீசரில் அனுப்பி அவர்களுடைய கட்டுகளிலிருந்து ஆண்டவர் விடுவித்தார். அன்னாளுடைய கர்ப்பத்தினுடைய கட்டுகளை அவிழ்த்து கர்ப்பத்தை விடுவித்தது போல நமக்கு வரும் அநேக துன்பங்களிலிருந்து கர்த்தரே நமக்கு துணையார்ந்து நம்மளை விடுவிப்பார். அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நம்ம